ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வாங்க, உறவுகள் எல்லாம் சாம்பார் ரெசிபி போடுங்கன்னு சொன்னீங்க. பாருங்க, இன்னைக்கு சாம்பார் செய்கிறேன். அது எப்படி செய்முறை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நம்ம 4 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி பருப்பு போட்டு அடுப்பில் வச்சுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பருப்பு, எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு போட்டு தண்ணி வந்து நிறைய ஊற்றி வைக்கக்கூடாது. கொஞ்சமாக வச்சிங்கனாலே நல்லா கொல கொலன்னு பருப்பு வந்துடும். கடைஞ்சி நம்ம புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும். பருப்பு அடுப்பில் வச்சு தண்ணி கொதித்ததும் பருப்பை போட்டாச்சு. இன்னும் நுர வரல. இதில் என்ன நான் போடுறதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்க, இந்தா கொஞ்சோண்டு ஜீரகம் போடலாம். இப்படி ஜீரகம் போட்டாச்சா? அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் இந்த பாருங்க போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, பூண்டு. இங்கே பாருங்க, ஒரு 10 பல் பூண்டு போடுறோம். ஏன்னா பருப்பு வந்து வாய்வுங்க, அதனால் 10 பல் பூண்டு போட்டு நம்ம வேக வச்சு கடைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் பாருங்க போட்டல, ஏன்னா தாளிக்கிறதுக்கு போனாலும் சும்மா ஒரு 4 வெங்காயம் பாருங்க. தக்காளி பழம் கழுவி வச்சுருக்கிறேன், அதையும் கட் பண்ணி போட்டுடலாம். அப்படியே முழுசாக ஒவ்வொருத்தர் போடுவாங்க, அப்படி போடக்கூடாதுங்க, கடையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்க, அடுப்பில் வச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வேலையை முடிச்சிட வேண்டியது தான். இதிலே வந்து இந்த சாம்பாரில் வந்து மாங்காய் போட்டிங்கன்னா புளி கம்மியாக ஊற்றிக்கணும். தக்காளி பழமே பாருங்கள் 2 போடுறோம். இந்த காய் தாங்க, இந்த தக்காளி பழம் தாங்க இந்த மாதிரி பண்ணாலே நல்லாவே இருக்க மாட்டாதுங்க. இப்போ வர தக்காளியெல்லாம் சும்மா நாட்டு தக்காளியாக அங்கே இருக்குது, விவசாய தக்காளி இருக்குது. கேட்டால் நாட்டு தக்காளியில் கல் வரும், உடம்புக்கு நல்லா இருக்காது அப்படி இப்படிங்கிறாங்க. இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. இது வந்து வேகும் போது 2 கொத்தமல்லி தலையை, இந்த 2 கொத்தமல்லி தலையும் ஒரு கருவேப்பிலையும் போட்டு பருப்பு வேக வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் வந்து அடுத்தது என்ன போடணுன்னு பாருங்கள், இதுதான் முக்கியமானது சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்குறது. இங்கே பாருங்கள், விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். அப்போ பருப்பு அப்படியே நரன்னு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் போட்டாச்சிங்களா, குக்கரை தூக்கி மூடி போட்டுருவோம். விசில் வரட்டும், ஒரு 3 விசில் வந்தால் போதும். அடுத்தது என்ன எப்படி செய்யறதுங்கன்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்க, பருப்பு 3 விசில் வந்துடுச்சு. கேஸ் இறங்குறதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி இந்த காயை, அவரைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காயெல்லாம் போட்டுருக்கு. இதை வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வணக்கணும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் காய். அதனால தான் சாம்பார் ஒவ்வொரு வச்சாங்கன்னா சலசலன்னு நல்லாவே இருக்குது. முள்ளங்கி போட்டோம்னா முள்ளங்கி நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வணக்கணும். அப்போ தான் வணக்கினாதான் அந்த முள்ளங்கி வந்து அந்த பொன்னிறத்துக்கு வரும்போது அந்த சாம்பாரில் போட்டாலும் டேஸ்ட் கொடுக்கும், நல்லா மணமாக இருக்கும். என்னங்க சாம்பார் யாருக்குங்க வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சாம்பார் வைக்கிறாங்கங்க. ஒருத்தர் வந்து அரிசி, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் வறுத்து அந்த மாதிரி ஒரு விதமாக வைக்கிறாங்க. அதை கேட்டால் நாங்கள் அந்த தேங்காயெல்லாம் திரும்பி போட்டு வணங்கி அதில் வந்து மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு வறுத்து அந்த மாதிரி சாம்பார் வைக்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி அது வந்து கல்யாண சாம்பார்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ நிறைய 10 பேர் 20 பேர் வந்தாங்கன்னா அந்த மாதிரி செய்யலாம். இது ஒரு 4 பேருக்கு வந்து சிம்பிளாக சீக்கிரமாகவும் செய்கிற ரெசிபி இது. கரண்டி சீக்கிரம் வரமாட்டேங்குதுங்க, அது எடுத்து பிடிச்சிக்குவோம். இதை நல்லா எண்ணெய் லைட்டாக நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி அப்படியே இதை பொன்னிறமாக அப்படியே வணக்கணும். இது பாருங்க, கேஸ் இறங்கிடுச்சு பாருங்க. இது வணங்குறதுக்கு கேஸ் இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க. இது நல்லா வணங்கிட்டுங்க, வணங்கினது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, கேஸ் இறங்கிடுச்சு. இது பாருங்க, காய் வணங்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பருப்பு தண்ணி தூக்கி இந்த வணங்கின காயில் ஊற்றிடுவோம், ஊற்றிட்டு கரையுவோம். பருப்பு எப்படி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? வடிகட்டும் போது இந்த தக்காளியெல்லாம் பொத்துன்னு அதில் உழுவுதுங்க. இங்கே பாருங்க, வடிகட்டி வச்சுருக்குதுங்களா. இதில் வந்து என்னென்ன போடுறேன்னு பார்க்குறேன். இதில் உப்பு போட்டு வணக்கிட்டேன், காய் போட்டு கொதிச்சிட்டு இருக்குது. கொதிக்கும் போது பாருங்க, சாம்பார் பொடி
சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் போடுறோமா, ஏன்னா கொஞ்சம் காரம் புளிப்பு இதெல்லாம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் சாம்பார் பொடி போட்டாச்சு. பாருங்கள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடும், 1/4 ஸ்பூன். ஏன்னா இது காரம், டபுள் காரம் மிளகாத்தூள், அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுருவோம். காய் வணக்கும் போதே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கு. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இவ்வளோ உப்பு போடுற பாருங்க. அது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்க, பருப்பு மத்தை வந்து கழுவிக்குவோம். தண்ணி பிடிச்சி வச்சுருவோம் ஏற்கனவே. இங்கே பாருங்க, கழுவியாச்சு. இதை வந்து கடைஞ்சிடலாம், நல்லா கடைஞ்சிடலாம். இப்படி நான் வந்து சட்டியில் தான் கடைவேன். சரி, பருப்பு நல்லா குழைய வேக வச்சாச்சு. கீரை, தக்காளி பஜ்ஜி, சுரக்காய் பஜ்ஜி இந்த மாதிரி வந்து நான் சட்டி வாங்கி வச்சுருக்கிறேன் மக்களே. சட்டியில் தான் கடைவேன். இங்கே பாருங்க, பருப்பு கடையாது. நம்ம இது வந்து ரொம்ப மைய கடைய தேவையில்லை. 1-2 கடைஞ்சிடும். இந்த காய் கொதி வேகும்போதே இந்த பருப்பெல்லாம் அப்படியே கரைஞ்சிடும். பாருங்கள், தக்காளி நீங்கள் என்ன சின்னதாக பொடியாக நறுக்கி போட்டாலுமே அது திப்பியாக இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் தக்காளியெல்லாம் போட்டு இப்படி வேக வச்சனாவே அப்படி கரைஞ்சிருங்க. தக்காளி இருக்கிற இடமே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது நீங்கள் என்னதான் நீங்கள் மணக்க வச்சாலுமே வாசம் வர்றதில்லை. இப்போ பருப்பு வெந்துருச்சு, இதை கடைஞ்சாச்சிங்களா. இப்போ இதை வந்து இந்த காயை தூக்கி இது பருப்பை தூக்கி இப்படி அடுப்பு மேலே வச்சுட்டு, இந்த காய் பாருங்கள், மிளகாத்தூள் சாம்பார் பொடியெல்லாம் போட்டு நம்ம செஞ்சிட்டோம்ல, அதை தூக்கி இதை அப்படியே கொட்டிடுவோம். கொட்டியாச்சிங்களா. இப்போ இது வந்து தூக்கி வச்சிடலாம். இங்கே பாருங்க, இது இப்போ கொதிக்கணும். ஒரு கொதி வரும்போது காய் அப்படியே வெந்துருச்சான்னு பார்க்கணும். இது மூடி போட்டுடலாம். கொதிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றணும். அடுத்தது அதுக்கு முன்னாடி என்ன போடுறன்றதை மட்டும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, புளி இந்த சாம்பாருக்கு பாருங்கள், இவ்வளோ தான் தண்ணி, சும்மா ஒரு 2 கொட்டை புளி. இது ஊறி இருக்குது, அதனால் அது கொஞ்சம் பெருசாக தெரியுது. இவ்வளோ பெரிய புளி, பெரிய நெல்லிக்காய் சைஸ் போடாதீங்க, அதில் 3/4 போடுங்க. பாருங்கள், மாங்காய் சாம்பாரில் எப்பயுமே சாம்பாரில் மாங்காய் போடலாம், மீன் குழம்புல மாங்காய் போடலாம், புளிக்குழம்பு கத்திரிக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் புளி குழம்புலாம் மாங்காய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு எங்கள் வீட்டில் மாங்காய் யாருக்கும் பிடிக்காது அவ்வளோவா, எனக்கு தான் பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிக்காது, எங்கள் மருமகனுக்கும் பிடிக்காது, பையனுக்கு பிடிக்கும். மகனும் அம்மாவும் மட்டும் மாங்காய் சாப்பிடுவோம். இன்றைக்கி மகன் இல்லை, அவர் வந்து வெளியில் வேலைக்கு போயிருக்காரு, அதனால் எனக்கு மாங்காய் போட்டிருக்கேன். அடுத்தது இன்னொரு ரெசிபி உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஆஹா என்ன அந்த அம்மா சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க பாருங்கள். இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டு, அதுக்குள்ளே புளியை கரைச்சிக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்து சொல்கிறேன். குழம்பெல்லாம் கொதிச்சிருச்சு, காய் வந்துருச்சு. பாருங்கள், புளியை ஊற்றுறோம். புளியை ஊற்றாச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதித்ததும் தாளிக்கலாம். தாளிப்பு எப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். கடைசியாக காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், காயெல்லாம் வெந்து எல்லாம் சாம்பார்லாம் கொதிச்சிருச்சு. இதை பாருங்கள், எல்லாம் பாருங்கள், காயெல்லாம் வெந்துட்டால் தான் மேலே மேந்து வரும். எல்லாமே நீட்டாகிடுச்சு. இப்போ தாளிப்பு என்னென்ன போட்டு தாளிக்கலாங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். கடுகு, ஒவ்வொருத்தரும் கடுகு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போடுறாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் 1/4 டீஸ்பூனு கடுகு, சும்மா ஒரு இதை உண்டு ஜீரகம், ஒரு 4-5 வெந்தயம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை தூக்கி போடலாம். புரியுதுங்களா? பாருங்க, கருவேப்பிலை, அது பொரிஞ்சது கருவேப்பிலை தூக்கி போடுறோம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா கிளம்பி வரும்போது அடுத்தது ஒன்று போடுறோம் பாருங்க. பெருங்காயம் போடுறோம் பாருங்க. ஓவரும் பெருங்காயம் போடக்கூடாதுங்க. இந்த ஆனால் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போடலாம். போட்டாலும் வாசமும் மணமும் எதுவுமே வரமாட்டேங்குதுங்க. சும்மா இப்போ வர பெருங்காயம் நல்லாவே இல்லை. ஆனால் இருந்தாலும் பெருங்காயம் போடுறோன்ற ஒரு பேருக்கு போடுறோம். ஆனால் நம்ம வந்து சாம்பார் வைக்கிற விதத்தில் இருக்குதுங்க. நல்லா பூண்டெல்லாம் நல்லா உரித்து நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா பருப்பு வேக வைக்கும்போது வேக வச்சு நல்லா
கடைஞ்சி தாளித்து எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. காமிக்கிறேன். அடுத்தது இது கொத்தமல்லி தலையை ரெடியாக எடுத்து வச்சு சாம்பாருக்கு கொத்தமல்லி தலை தான் மெயின். தாளிப்பு தாளிச்சிட்டு இருக்கோம். இந்த அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கலாம். சிம்மில் இருக்கட்டும். இதை தாளித்து எடுத்து கொட்டணும். கொட்டிட்டு பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் அப்படியே லைட்டாக செவந்து வருதுங்களா? இன்னும் கொஞ்சம் செவந்து வரும். இல்லாட்டினா கடைசியாக அந்த வெங்காயத்தை தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க, சலசலன்னு இருக்கும். வெங்காயம் நதுக்குன்னு இருக்கும். வெங்காயம் நல்லா இருக்காது. கொஞ்சம் வணங்கின மாதிரி லைட்டாக வணங்கி அதை எடுத்து போட்டோம்னா சாம்பார் கம வாசமாக இருக்கும். இங்கே பாருங்க, அந்த வெங்காயம் வணங்கிடுச்சிங்களா? இந்த வெங்காயம் இதை தாளிப்பு எடுத்து நம்ம இப்போ வந்து சாம்பாரில் தூக்கி கொட்டிடுவோம். இந்த தாளிப்பு எடுத்து இப்போ சாம்பாரில் எடுத்து அப்படியே கொட்டிடலாம். அப்படிங்களா? பொய்யன்னு ஒரு வாசம் சவுண்டு வருதுங்களா? சூப்பராக. அடுத்தது கொஞ்சம் சாம்பாரை எடுத்து இதில் தாளிப்பு எண்ணெய்லாம் இருக்குதுல்ல, அதை தூக்கி இதில் கொட்டணும். கொட்டி வச்சா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது லைட்டாக பொரிச்சிட்டு இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி தலை கடைசியாக கொத்தமல்லி தலை போடணும். போட்டு வச்சா சும்மா ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிடணும். சாம்பார் தயார். இந்த செய்முறையை பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் அப்லோடு பண்ணி வீடியோ போடுறோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த சாம்பாரை கண்டிப்பாக செய்யுங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.